அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1239 1246 வரை மொத்தம் 8 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஒன்றதில் ஒன்றென்று உரைக்கவும் படாதாய் என்றும் ஓர் படித்தாம் என் தனி இன்பே. இது அது என்னா இயல் உடையதுவாய் எதிரற நிறைந்த என் தனி இன்பே. ஆக்குறும் அவத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் ஏக்கர நிறைந்த என் தனி இன்பே. அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய என் தனி இன்பே. இதுதான் இந்த 8 வரிகள். முதல் 2 வரிகளில் ஒன்றதில் ஒன்றென்று உரைக்கவும் படாதாய் என்றும் ஓர் படித்தாம் என் தனி இன்பே. இதில் ஓர் இன்பம் அதில் ஓர் இன்பம் என்று கூற முடியாததாய் எக்காலத்தும் மாறுபடாத ஒரே தன்மையுடையதாய் விளங்குகின்ற எனது ஒப்பற்ற இன்பமே. அதாவது முந்தைய 2-3 பதிவுகளில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சத்து, அப்புறம் அதை தொடர்ந்து சித்து, அது ரெண்டையும் பார்த்தோம். இங்கே சச்சித் ஆனந்தம், அதாவது சச்சிதானந்த இன்பம், அதை பற்றி இந்த வரிகள்லாம் சொல்ல போகிறாங்க. அது 8 வரிகளும் இதை தொடர்ந்து வர வரிகள்லையும் சச்சிதானந்த இன்பத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. இந்த இன்பம் எப்பயுமே மாறுபடாமல் ஒரே தன்மையாய் விளங்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இது அது என்ன இயல் உடையதுவாய் எதிரற நிறைந்த என் தனி இன்பே. இந்த சச்சிதானந்த இன்பத்திற்கு இன்னொரு இன்பம் இல்லை, ஈடு இணை எதுவும் இல்லை. இந்த இன்பம் இதுதான் இன்பம் அதுதான் இன்பம் என்று இன்னொரு இன்பத்தை இதற்கு எதிர்கூற முடியாத வகையாக எங்கும் பூரணமாய் விளங்கும் எனது ஒப்பற்ற இன்பமே அப்படின்னு சொல்லி தெளிவாக சச்சிதானந்தத்துக்கு அந்த இன்பத்தை விவரித்து சொல்கிறாங்க. அது ஒரே தன்மையாக இருக்குது, அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து, ஆக்குறும் அவத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் ஏக்கர நிறைந்த என் தனி இன்பே. இந்த உடம்பிற்கு வரக்கூடிய அவத்தைகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது நனவு, கனவு, உறக்கம், துரியம், இந்த 4 அவத்தைகள், அதாவது நனவு, கனவு, உறக்கம், இது ஒவ்வொரு மனிதனும் இந்த அவத்தைகள் உணர்ந்துகிட்டே இருக்கான். இப்போ இந்த நனவு நிலையில், மனமற்ற நிலையில், அதாவது நனவோடு இருக்கும்போது நாம் அந்த மனம் செயல்படாத நிலையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், துரியம் அப்படின்னு சொல்கிறோம். வள்ளல் பெருமான் இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம பார்த்தோம், துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருளென உரை செய் வேதங்கள் உண்ணும் மெய்ச்சத்தை அப்படின்றாங்க. அந்த துரியமும் கடந்து அதுக்கு மேலே போகணுன்றாங்க, துரியாதீதம் அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மௌன நிலையில் தான் நம்மளுக்கு அந்த நிறைந்த இன்பம், அந்த கடவுள் இன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உடம்பிற்கு வரக்கூடிய எல்லா அவத்தைகளையும் கடந்து இதற்கு மேல் தேவைகள் எதுவும் இல்லை என்ற ஏக்கமற்ற மனதில் நிறைந்து விளங்கும் ஒப்பற்ற இன்பமே அப்படின்னு தான் இந்த 2 வரிகளில் தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அடுத்து, அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய என் தனி இன்பே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய கரணங்கள் கடந்து அறிவாய் விளங்கி அறிவினால் அறிவை அறிய தொடங்கிய காலத்து அதுவாகிய அருட்பெரும் ஜோதியாகி அதுவாகவே நின்று பிரிவென்பது இல்லாது நின்று ஓங்க விளங்கும் எனது ஒப்பற்ற இன்பமே அப்படின்னு இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க.
இதில் வந்து அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய், அதாவது அறிவினால் அறிவை அறியத் தொடங்கிய காலத்து அப்படின்றாங்க. இதுக்கு சான்றா தெளிவாக அருள் நெறி அப்படின்னு உரைநடை பகுதியில் அந்த தலைப்பின் கீழே தெளிவாக சொல்கிறாங்க. அருள் நெறியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை வந்து அறிவால் அறிவை அறியணும் அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்குது. வள்ளல் பெருமான் பல விதங்களில் கடவுளுடைய தன்மையை சொல்லிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டு பதில், அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவதயவை கொண்டு பெரும் தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும். அக்கடவுள் தயவாகிய அருள் எத்தன்மையுடையது? அவரே கேள்வி கேட்டு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்தினுக்கு நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாயும், வேதாகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும், அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும், அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு விளக்கம் பெறுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த கடவுளை நம்ம அறிய முடியும். இப்போ பிரச்சனையே இங்கே அதுதான். நம்ம அந்த லிமிட் நம்ம அதோடய நிப்பாட்டிக்கிட்டோம்னா நம்ம அந்த வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த ஒப்பு உயர்வற்ற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும், அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது. அப்போ இந்த அருள்ன்றது வந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலைக்கு போகணும்னா அவர் சொல்கிறது மாதிரி அந்த அறிவு விளக்கம் பெறணும் அப்படின்றாங்க. அடுத்த வரிகள் பாருங்கள். அத்தன்மையான அருள் பிண்ட அண்டத்தில் எவ்வண்ணமாய் விளங்குகின்றது? கேள்வி கேட்டு அவரே பதில் மிக சிறப்பாக சொல்கிறாங்க. காண்பார் காணுமிடம், காணப்படும் இடம், அறிவார் அறியுமிடம், அறியப்படும் தூண்டுவார் தூண்டுமிடம், தூண்டப்படும் சுவைப்பார் சுவைக்குமிடம், சுவைக்கப்படும் அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம், அனுபவிக்கப்படும் கருதுவார் கருதுமிடம், கருதப்படும் முகருவார் முகருமிடம், முகரப்படும் கேட்பார் கேட்குமிடம், கேட்கப்படும் முதலியவாய் விளங்கும். பாருங்க, அருள் பிண்டாண்டத்தில் எப்படி காரியப்படுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. காண்பார் காணுமிடம், காணப்படும் அறிவார் அறியுமிடம், அறியப்படும் இந்த கண் மூக்கு செவி வாக்கு வாய் இது எல்லாத்துலேயுமே வரிசையாக தொடர்பாக சொல்கிறாங்க. எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது முகருவார் முகருமிடம், முகரப்படும் இது எல்லாமே என்னது? அந்த சிற்சபை உள்ளே இருந்து தான். இப்போ நான் அவங்கள பார்க்குறதுனா என்னை பார்க்குறது உள்ளேருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க, அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ உள்ளே வந்து அந்த சிற்சபை, அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஆன்மாவுக்குள்ளே ஜோதியுள் ஜோதியாக அந்த அருட்பெரும் ஜோதி உள்ளே இருந்து தான் பார்க்குறாங்க. அப்போ நம்ம அதைத்தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வரிகளையும் சொல்கிறாங்க பாருங்கள். கேட்பார் கேட்குமிடம், கேட்கப்படும் இப்போ நம்ம கேட்குறேன், அது எங்கேருந்து கேட்குது? உள்ளே இருந்து தான் கேட்குது. இந்த அருட்பெரும் ஜோதி உள்ளே இருந்து தான் கேட்குது. அதைத்தான் இந்த வரிகள்லையும் சொல்கிறாங்க. அப்போ அடுத்து பாருங்கள், இன்னும் சிறப்பாக சொல்கிறாங்க. இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு உபாயம் என்ன? கேள்வி கேட்டு பதில், புத்தி தத்துவத்தால் நன்மை தீமையை விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியாரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கை கொண்டு இடையராது செய்யில் அவ்வருளை பெறலாம். அதாவது நம்ம புத்தியை யூஸ் பண்ணி எது நன்மை எது தீமைன்னு தெரிஞ்சு அந்த நன்மை வழியிலேயே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியாரை துணை கொண்டு, அது மாதிரி உள்ள பெரியார் யார்? வள்ளல் பெருமான் தான். அவர் தான் குரு. அதுபோல் உள்ள ஒரு குருவை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கை கொண்டு இடையராது செய்யில் அவ்வருளை பெறலாம். தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ வள்ளல் பெருமானை நம்ம ஏன் நம்ம வந்து தொடர்பு பெற்று சென்ற பதிவில் நம்ம பார்த்தது மாதிரி அவரை நாம் நண்பனாக்கி கொள்ளணும், ஏதாவது ஒரு உறவாக்கி கொள்ளணும். அந்த உறவாக்கி அவர் என்ன பணிகளை செஞ்சு அந்த வழியை சொல்லியிருக்காங்களோ அந்த வழியை
இடைவிடாமல் நாம் கடைபிடிச்சிட்டே போனோம் அப்படின்னா கடவுளுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். இதுலேயே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அறிவால் அறிவை அறியணும். அதுதான் அப்போ நம்ம புத்தியில் இப்போ தெரிஞ்சுக்கிறணும். அந்த அறிவு விளக்கம் இங்கே தான். இந்த அறிவு விளக்கம் ஆனால் தான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த கடவுள் நிலை, அந்த கடவுள் அருளை பெற முடியும். அதுக்கு பெரியோரை துணை கொள்ளணுன்றாங்க. நன்மையான வழியிலேயே விளங்கும் பெரியோரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கை கொண்டு இடையராது செய்யில் அவ்வருளை பெறலாம். வேற இந்த பக்கம் அந்த பக்கம் போக வேண்டியதே இல்லை. வள்ளல் பெருமான் திருவருட்பால என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை துளி கூட பிசகு இல்லாமல் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா கரெக்டாக அது அங்கேயே போய் சேர்ந்துடும். திருவருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தெளிவாக இதில் பயணம் பண்ணலாம். அதுக்கு இன்னும் கூட சொல்கிறாங்க பாருங்களேன். வேதாந்திகள் பாவம் முதலிய கருமங்களும் புண்ணியம் முதலிய ஏதுக்களும் நமக்கு இல்லை, நாம் சர்வ சாட்சி என்கிறார்களே, அது என்ன? அதுக்கு பதில் சொல்கிறாங்க. தேக வாசனை, இந்திரிய வாசனை, கரண வாசனை, பிராணவாயுவின் செயற்கையினால் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சலிப்பற்று ஆகாரம், நித்திரை, பயம் முதலியவைகளில் தாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கிட்டும் இல்லாமல் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முத்தர்கள் சமூகத்தில் பாவ கிருத்தியங்கள் நடவா, புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யார்கள், பொன்னும் ஓடும் சரியாக காண்பார்கள். அத்தன்மையுடைய நித்திய முத்த சுத்த ஞானதேக சித்தர்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டியது இல்லை, நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முத்தாய்ப்பாக சொல்கிறாங்க. மேலும் அவர்கள் இந்த பௌதீக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்விகங்கள் இப்போது நமக்கு அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாயும் அசுத்த காரணமாயும் அசுத்த அனுபவமாயும் அசுத்த அறிவாயும் இருப்பது போல் இரா. தத்தப்படத்தை போல் காரியத்தில் இலதாயும் காரணத்தில் உள்ளதாயும் அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அழகாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய், அறிவே அனுபவமாய், அறிவே அறிவாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி இந்த அருள் நெறின்ற தலைப்பில் மிக தெளிவாக சொல்கிறாங்க. அறிவுனால தான் இந்த அறிவை அறியணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் மிக சிறப்பாக இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இது ஒவ்வொன்றும் சிந்திக்கக்கூடிய, நம்ம ஒவ்வொன்றையும் இந்த அவர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், இனிமேல் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக நம்ம மனதில் பதியும். அதான் இந்த வரிகள் என்ன சொல்லுது. அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய என் தனி என்பேன். நான் இதுவரை சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.